அண்ணன் மாதிரி இருக்கு உரையிட்டு பிடித்தமானே கட்டி கொடுத்தமானே நானும் அப்பொழுவம் ஏதோ தானா வந்து தானா பாட்டுவேன் கங்கரி உரையிட்டு பிடித்தமானே என்ன தெரிவிக்க இந்த ஊரங்கிய போதும் திங்கள் ஊரங்கிய போதும் அந்த ஊரங்கிடுமா கந்தல் ஊரங்கிடுமா கந்தல் ஊரங்கிடுமா தொண்டையில்தான் நினைச்சில் தொண்டையில்தான் நினைச்சில் மனுகட்ட பேச போற மணிக்கணக்காமணி வளர்க்கல் எடுத்தேன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கான் அந்த இந்திர சந்திரன் கழிக்கணும் அந்த ரம்பையும் மண்ணிலுக்கு கட்டிக்க செய்திடணும் நான் காத்தாயே மூத்தாயே மாமன் போட்டு கட்டிக்கணும் பேச போற யாரு அது வந்த இது தானாக வளர்ந்த கதை பாரம்மா இது தாயாரு தங்க யாரு கூறம்மா பணிப்பெண் அப்படி இருக்க அண்ணா என்று அழைக்கும் போது திருமணம் செய்யணும் வாடி என்று போடி என்று அழைக்கிறீங்களா அண்ணா இது உங்களுக்கு நியாயமா தர்மமாகுமா நியாயமாகுமா அண்ணா இந்த உலகத்துல எங்க வேணாலும் கொண்டு போய் ஒண்ணு வைக்கிறாரா கவலைப்படாத பட்டத்துக்கு இளவரசியா மூணாவது இளவரசி போனா வராது இனிமேல் இதான் பொண்டாட்டி அண்ணா பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்த நீட்டிக்கணும் கடவுள் நீரந்து மூணு முடிச்சு போட்டா மாத்திக்கணும் திருடி திங்கிற பெண்ணு மாதம் எத்தனையோ நாளும் வரும் நேரம் வரும் வாழ்க்கை எத்தனையோ நான் பிறந்தா பொம்பளைக்கு நீ என்ன அவரை கல்யாணம் பண்ணி என்ன தெரிவித்தாலும் தாங்கள் ஒருபோதும் என் மனதாலும் கடவுள் நினைவரும் நினைக்க முடியாது அண்ணா என்றுதான் அழைப்பேன் அண்ணா அண்ணா உங்களை ஒருபோதும் அண்ணா என்று அழைக்க மாட்டேன் ஐயோ அத்திப்பல்ல தேவப்பா இந்த அத்தமவ தேவப்பா அத்திப்பல்ல தேவப்பா இந்த அத்தமவ தேவப்பா நான் இலக்கார பொண்ணு உங்களை நம்பிக்கை தருண வேண்டும் நான் இலக்கார பொண்ணு உங்களை நம்பிக்கை தருண வேண்டும் அத்திப்பல்ல தேவப்பா இந்த பொம்மல கண்ணிகளா ஒருபோதும் தங்களை மனதால் நினைக்க முடியாது அண்ணா 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 என்றுதான் அழைப்பேன் அண்ணா ஆக அண்ணா அண்ணாங்கிற 5 கந்தர பூதா அம்மா அம்மாவுக்கு இருக்கிறதா எங்க அபிராமி அம்மா அம்மா தாயே இது அபயம்மா அபயம்மா தாயே இந்த அபயம்மா
என்ன செய்வேன் போனதம்மா பூமால கண்ணி அடியே பூமால கண்ணி உமா அம்மா தலையில கைய வை. அடியே பூமால கண்ணி, அடியே பூமலகன் அம்மா நீ கூட மைக்க வாயில வைக்காம பேசுற. இல்ல இதெல்லாம் சொன்னா சொல்லுவாங்க பேரு. அப்படி இல்ல, மைக்க வாங்கி கொண்டு போனாதான் அதே பேச ஆரம்பிக்கும். அடியே அடியே பூமால கண்ணி, உமலகன் கவலைப்படாது. கவலைப்படாது. அவன் வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல, அவன் தம்பி. அது என் தம்பி. காதல் கட்ட வரல ஏறிட்டு இப்ப காதல் கட்டுவாங்க. உனக்கே சிரிப்பு வந்துட்டா. காதல் காதல் கட்ட வரல கட்டாரல்ல ஏறி போச்சு. ஏறி போச்சு. அவனுக்கு பைத்தியம் முடிச்சு போட்டு. அவனுக்கு பத்தி முடிச்சு போயிட்டு. பருத்தி இல்லம்மா, பைத்தியம். பைத்தியம் பைத்தியம் முடிச்சு போயிட்டு. பைத்தியம் முடிச்சு போயிட்டு. பத்தியா மொத்தம் மலுக்கு இருக்குது. மதம் பலிக்குங்குது. நீ கவலைப்படாத. நீ கவலைப்படாத. என் தம்பி கிட்ட நான் சொல்லி நான் என் தம்பிகிட்ட சொல்லி உன்னை உன்னை விடுவிக்கிறேன். விடுவிக்கிறேன். நீ போயிட்டு நீ போயிட்டு சந்தனம் சந்தனம் செவ்வாது செவ்வாறு அந்த மாதிரி பைத்தியம் முடிச்சு கிடக்கலாம் பாரு. பூமால கண்ணி யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பூமால கண்ணிங்கிறான். உமால கண்ணிக்கிறான். அங்க பாரு, அவனுக்கு பைத்தியம் முடிச்சு ரோட்ல அடிச்சு கிடக்கலாம். சாட்டை அடிப்பாங்களா ரோட்ல? சாட்டை அடிப்பாங்களே ரோட்ல. பாரு, ரோட்ல டங்கிடக்கர் 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 டங்கிடக்கர். பூமால கண்ணிங்கிற பேர்ல அந்த பருப்பு மாலி கண்ணி பேர்ல பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்குறான். பைத்தியம் பிடிச்சி கிடக்குறான். சாதா பைத்தியம்னா பரவாயில்ல, சாதா பைத்தியம்னா பரவாயில்ல, உன் பொண்ணு மேல பைத்தியம் பிடிச்சவன். என் பொண்ணு மேல பைத்தியம். 5ங்கிற கட்டிலிங் வந்து உட்காரணும். 5 நிமிஷம் கழிச்சு போகலாம். அதுதான் தெரியுது, உங்க வீட்டுக்காரன் வேலைக்கு போவோம். 5 நிமிஷம் வா, முடிஞ்ச பிறகு பாதியில போகக்கூடாது. நடுவுல நல்ல பாம்பு தொங்கும். என்ன? அப்புறம் வயிற்றால போந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை உங்க மண்டபடி வா. அவ்வளவுதான். அம்மா ஏமா நீங்க தெரிவித்த பிரகாரம் உங்க தம்பியும் சென்று சந்தனத்தையும் இந்த மலர்களையும் தர வேண்டும் என்று தெரிவித்தீர்கள். மகாராணி விட்டு கட்டளை அறியல் அறியல் செய்து வருகிறேன். இதே செய்கிறமா சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயி கண்களே பாட்டு சொல்லு கண்களே இந்த உலகை நானும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன். அவளை தீர்க்க வேணாமா கண்களே தாயி ஆயி மகமாயி நான் இந்த குறைந்து வந்தேன். பாதம் திரு பாதம் நான் விட்டு வந்தேன். சந்தன மல்லிகையில் பாம்பேலையே பஞ்சிமத்த ஆத்தா ஆறினாரோ பாடும் பிள்ளைக்குமே இந்த வர கிடைக்கல ஆனந்த பொங்குதம்மா விட்டு விட்டு தண்ணீர ஆகி மகமாகி நான் திருப்பாதத்தை இந்த உடையார் மண்ணுக்கு எடுத்து வத்தேன். பெரியவர்களே, நாளை தினத்திலே குணவஞ்சி என்ற நாடகம் சன் டிவி புகழ், விஜய் டிவி புகழ் அம்பகத்தூர் அப்படி பூபதி அவர்கள் நாளை தினத்திலே வருகை தர இருக்கிறார்கள். அற்புத குணவஞ்சி என்னும் நாடகம் வடுகக்குடி கும்பகோண நடிகர் சங்கத்தின் அப்படி துணை செயலாளருமாக அருமை ஸ்டாலின் அவர்கள்
திரைப்பட பின்னணி நடிகர். அப்படி இப்ப ஒரு மாச காலமா எங்கேயும் போகல. 3 மாசம் முதல்ல நம்ம ஊருக்காக தான் இப்ப மண்டை கைட்டிட்டு பார்த்தா தான் தெரியும் எத்தனை தையல் இருக்குன்னு. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம அன்பு இணங்க அதுவாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்றைய தினத்தில் இங்க வருகை தந்திருக்கிறார்கள். நாளைக்கு அவர் குரவனாகவும் இல்லையா கரக நிகழ்ச்சி அற்புதமான முறையிலே நாளைய தினத்திலே நடைபெற இருக்கிறது. அம்பலத்தூர் அப்படி கரகம் பூபதி அவர்கள் திரையுலகத்திலே கரகத்தையே சொல்லிக் கொடுத்து ஆண் கரகம் பெண் கரகம் அல்ல ஆண் கரகம் நாளைய தினத்திலே சிறந்த கலைஞர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். ஆகினாலே அனைத்து தாய்மார்களும் அந்த கீழத்தில் அடித்தாலும் வரவே இல்லை. இன்னைக்கு மழை பெஞ்சு போச்சு இல்லையா? அதனால அனைத்து கீச்சக வரனா எல்லாம் வந்துடணும். ஆனா அந்த அளவுக்கு நேத்தி நல்ல கூட்டம். அதனால இன்னைக்கு வருண பகவான் கொஞ்சம் கருணை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடல் போல ஆலயத்தில் நம்ம இளைஞர்கள் பட்டாலும் எந்த ஊர்லயும் இந்த மாதிரி கதையை உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல எடுத்து செய்கிற அளவுக்கு எந்த ஊர்லயுமே கிடையாது. ஆனா நமது உடையாலூர் அதுல ஒரு அமைப்பு அற்புதமான முறையிலே மழை பெய்ஞ்சாலும் விடாத கதையும் நிகழ்ச்சி நாடகமும் நடைபெறும் என்று பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது திரௌபதி அம்மன் கோவில் உடையாலூர் இளைஞர்கள் பட்டாளம் அற்புதமான முறையில கை தட்டுங்கம்மா. இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்க. நேற்று லேசா மழை பெஞ்சது, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவருடைய கடுமையான உழைப்புகள், இளைஞர்களுடைய கடுமையான உழைப்புகள். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாதான் மறுநாள் சாப்பாடு என்பது போல தன்னுடைய குடும்பம் அப்படி உற்றார் உறவினர்கள் சொந்தம் பந்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை பாசங்கள் இருக்கும். எல்லா ஊர்லயும் பார்த்திருக்கலாம். ஆனா எல்லா ஊர்லயும் என்ன செய்வாங்க, அப்படியே பார்த்தோம்னா காலையில 6 மணிக்குன்னா 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போனாங்கன்னா அவன் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற காலம் போய் நமது ஊரிலே நமது மக்கள் திரௌபதி அம்மனுடைய திருவிழா நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது நடப்பதற்கு வந்து பார்க்கிற அளவுக்கு இந்த இடத்திலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்களுடைய இன்பங்கள் எல்லாம் தவிர்த்து இந்த ஆலயத்திலே பெரிய மிகப்பெரிய என்ன இந்த அதை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகையினாலே அவர்களுக்கும் இந்த அம்மாள் 16 செல்வங்களும் கொடுக்கிறோம். ஏன்னா 10 நாள் கஷ்டப்பட்டாலும் இதுக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டார்கள் என்று எமக்கும் தெரியும் இல்லையா? அப்படி ஒரு வருட காலமாக அப்படி கஷ்டப்பட்டு கேட்காதவங்க எல்லாம் கேட்டு நன்கொடையானதை கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவர்கள் புறப்பட்டாலும் அதை அவங்க கொடுக்கணும் இல்ல. அந்த கொடுக்க வைத்த இந்த திரௌபதா தேவி அவர்கள் சென்று வேலையெல்லாம் தொடுத்து இரவு பகல் பாராமல் தூக்கம் இல்லாம அவங்கவுங்க வீட்டுல படுப்பாங்க. நாளைக்கு யாரை போய் பார்க்கலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படி என்று இதே இந்த மேடையில உட்கார்ந்து கொண்டு இந்த சிந்தனையை நினைத்துக் கொண்ட இளைஞர்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் அப்படி நிகழ்ச்சியை ஒரு கைத்தட்டலையும் கரங்குப்பிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இல்ல 10 பேர் தான், 10 பேர் கூட தட்டல. இந்த அக்கா சிவனு உட்கார்ந்து இருக்கு. அதே மாதிரி சவுந்தரராஜ அம்மாவும் என்னமோ சொல்றாங்க, நமக்கு என்ன அப்படின்னு வந்த வேகத்துக்கு ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியது. சரி, நன்றி வணக்கம். அதே மாதிரி நாளை தினத்திலே கரகம் பூபதி அவர்கள்